இந்த வீடியோ வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா சாயங்காலம் எடுத்தது. வரும்போதே ஏதாவது டீக்கு ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே வந்தேன்னா, சரின்ட்டு வீட்டில் பிரெட் இருந்துச்சு. பிரெட்டு டோஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்து வேண்டாம், பிரெட்டு பஜ்ஜியே செஞ்சுருவோன்ட்டு பஜ்ஜி போட்டு டீ வச்சு சாப்பிட்டுட்டோம் ஃபஸ்ட்டு. பிள்ளையெல்லாம் டீயை குடிச்சிட்டு அவிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. படிக்கிறக்கு உட்காந்தாச்சா, சரி அவங்க படிக்கட்டும், நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நான் எங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு காலையில் சாம்பார் வச்சுட்டு போனேன்னா அதை கொஞ்சம் சூடு பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடந்த பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டு கழுவிட்டு கிடந்தேன்னா சரியான பிக் பாஸ் பைத்தியம். ஆனால் இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தப்புறம் நல்லா இருக்குதா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 9:30 எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அப்புறம் பொறுமையாக உட்காந்து பிக் பாஸ் பார்க்குறது. அதனால நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவேன். காலையில் நம்ம எந்திரிச்சு வேலை செய்கிறதுக்குலாம் ஆக மாட்டோம். அதனால் ஒரு ஸ்பூனு கூட போட மாட்டேன், எல்லாத்தையும் கழுவி வச்சுருவேன். இந்த ரேஷனில் பருப்பு சீனி எல்லாம் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையே கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படியாலும் அதை தூக்கி அப்படியே பையோட சுருட்டி அடியில் தள்ளியாச்சு. அதை வேற எடுத்து வைக்கலையான்னு வர்றப்போ போகிறப்பெல்லாம் சீனியில் எறும்பு வருது, இப்படி போட்டு வச்சுருக்க அப்படி போட்டு வச்சுருக்கேன்னு 4 திட்டு வாங்கினது. அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறது. சரி, இனிமேல் இதுக்கு மேலே நம்மளால் திட்டு வாங்க முடியாதுன்ட்டு ஃபஸ்ட்டு சீனி பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னா நைட்டுக்கு ஆப்ப மாவு இருந்துச்சு. சரி, சாம்பார் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிட்டேன்னா அது சட்னி மட்டும் அரைச்சிக்கலான்ட்டு தேங்காய் சட்னி தான் அரைக்கணும். அதனால் சரி, மெதுவாக இந்த வேலையை மட்டும் பார்த்து வச்சுருவோம் இன்றைக்கி அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே காயெல்லாம் போட்டு வைக்கிற டப்பா வாங்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, அதுக்கப்புறமா இந்த தீபாவளி சேலில் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கினேன்னா அப்போ இந்த டப்பா எனக்கு ஒரு 6 டப்பா 130 40க்கு தான் கிடச்சிச்சு. பரவாயில்ல. அதனால் இப்போ அதில் காயெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன்னா, ஆனால் நல்லா தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ஒன்றும் கெட்டு போகிற மாதிரி இல்லை. இந்த பச்சை மிளகாலாம் ஒரு கூறு 10 ரூபான்ட்டு 20 ரூபாயே வாங்கிட்டு வந்தேன். அது வாங்கிட்டு 2 வாரம் ஆச்சு, அது தீர மாட்டேங்குது. அவ்வளோ பச்சை மிளகா சந்தையில் அள்ளி கொடுத்துட்டாங்க. எனக்கு தேங்காய் சட்னியில் பச்சை மிளகா போட்டு அரைக்கிறதா பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு வத்தல் போட்டு அரைக்கிறதா பிடிக்கும். முக்கால்வாசி எங்கள் வீட்டில் இந்த வெள்ளை கலர் தேங்காய் சட்னி தான் அரைப்போம். அப்படியே பிள்ளைங்க பிக் பாஸ் போடும்போதே கரெக்டாக அவங்களுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன்னா கிஷோர் சீக்கிரமாகவே தூங்கிடுவான். அவனுக்கு சீக்கிரமாக சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் நான் இன்றைக்கி பிரெட்டு பஜ்ஜி செஞ்சதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் 9:30 பிக் பாஸ் பார்த்துட்டே சாப்பிட்டோம். நாளைக்கு இன்னொரு மினி விளாக்கில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.